உங்களுக்கு இலக்கணமே சுத்தமாக தெரியல அப்படின்னாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சந்திப்பிழையிலேருந்து எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்டாலும் உங்களால் அதில் ஃபுல் மார்க் வாங்க முடியும். ஓகேங்களா? ஜஸ்ட்டு நம்ம ஒரு ட்ரிக்ஸோடு பார்க்க போகிறோம். இது வந்துச்சுன்னா இதுக்கு இதுதான் ஆன்சர், இது வந்துச்சுன்னா இதுக்கு இது ஆன்சர் கிடையாது அப்படிங்கிறது மாதிரி ஒரு டேபிளர் காலம் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எனக்கு இலக்கணம் தெரியாது, எனக்கு இலக்கணம் ஞாபகம் வச்சுக்க முடியல, எனக்கு இலக்கணம் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு யாருமே ஃபீல் பண்ண வேணாம். ஜஸ்ட்டு நீங்கள் கொஸ்டினில் இது மாதிரி இருந்துச்சுன்னா ஆன்சரில் அதுக்கானதை மார்க் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். அதுக்கான வீடியோ பதிவு தான் இது. ஓகேங்களா? இப்போ நியூவாக மாறின சிலபஸில் யூனிட் 1ல் இலக்கண பார்ட்டில் சந்திப்பிழை அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. இந்த சந்திப்பிழை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான டாபிக், அதே போல் ரொம்ப குழப்பக்கூடிய டாபிக். ஓகேங்களா? எப்படி நம்ம பார்த்தாலும் இதில் பிழைகள் வந்துடும். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு எந்த ஒரு மிஸ்டேக்கும் வராது. இந்த ஒரு யூனிட்லேருந்து டோட்டலாக 25 கொஸ்டின்ஸ் கேட்குறதா மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அப்படின்னா ஒவ்வொரு டாப்பிக்கில் இருந்தும் இந்த யூனிட்லேருந்து 25னா இதில் இருக்கக்கூடிய அந்த சப்ஹெட்டிங் டாபிக் இருக்குது பார்த்தீங்களா, அது லிமிட்டடாக தான் இருக்குது. அப்போ இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாப்பிக்கில் இருந்தும் ஒரு 3லேருந்து 4 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த யூனிட் ரொம்ப முக்கியம், அதுலேயும் இந்த டாபிக் ரொம்ப முக்கியம். அதிகமாக மிஸ்டேக் வரக்கூடிய டாபிக். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு மிஸ்டேக்கும் வராது. நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த சந்திப்பிழையை பொறுத்த வரைக்கும் இந்த டாப்பிக்லேருந்து 3 மாடலில் கொஸ்டின்ஸ் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது என்ன மாடல் அப்படிங்கிறது கொஞ்சம் லேட்டராக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த சந்திப்பிழை அப்படின்னா என்ன? சந்திப்பிழை அப்படின்னா தமிழில் 2 சொல் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த 2 சொல்லும் சேரும் பொழுது அதுக்கு நடுவில் ஒரு எழுத்து வரும். ஓகேங்களா? சொல்லப்போனால் வல்லின எழுத்துக்கள் அப்படிங்கிறது நீங்கள் படிச்சிருப்பீங்க. வல்லின எழுத்துக்கள் அப்படிங்கிறது என்னன்னா க, ச, ட, த, ப, ர. ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வல்லின எழுத்துக்கள். இதுவே வல்லின மெய்யினா இக்கு, இச்சு, இத்து, இட்டு, இத்து, இப்பு, இரு. ஓகேங்களா? ஸோ இந்த 6 எழுத்துக்களில் இந்த இட்டை விட்டுருங்க, இந்த இறையும் விட்டுருங்க. விட்டுட்டு பாக்கி இருக்கிறது என்ன? க, ச, த, ப. இதுலேயே மெய் எழுத்துக்கள்னா இக்கு, இச்சு, இத்து, இப்பு. ஓகேங்களா? இந்த 4 எழுத்துக்கள் தமிழில் 2 சொல்ல இல்லை 2 வார்த்தையை சேர்க்கும் பொழுது இடையில வரும். ஓகேங்களா? அது எங்கே வரணும், எங்கே வரக்கூடாது, நம்ம இலக்கணப்படி பேசணும் அப்படின்னா இந்த வல்லின எழுத்துக்கள் எங்கு மிகுந்து வரும், எங்கு மிகுந்து வராது அப்படிங்கிறது தான் இந்த சந்திப்பிழையில் கொஷின்ஸாகவே வரும். இந்த சந்திப்பிழையில் முக்கியமாக வர்றது இந்த 4 எழுத்து தான். இந்த 4 எழுத்து தமிழில் 2 வார்த்தையை நம்ம சேர்க்கும் பொழுது, இங்கே டெஃபினிஷன் பாருங்கள். சந்திப்பிழை என்பது ஒரு சொல்லின் விகுதியோடும் மற்றொரு சொல் சேரும் பொழுதும் ஏற்படும் மாற்றங்களில் ஏற்படும் பிழை. ஓகேங்களா? இங்கே 2 வார்த்தை இருக்குது, சட்டைன்னு இருக்குது, துணின்னு இருக்குது. இது ஒரு சொல், துணிங்கிறது ஒரு சொல். இது 2ம் சேர்ந்து வரும்போது சட்டை துணி, அந்த இத்து வந்திருக்கா, இந்த இத்து எதுக்குள்ளே வருது? ஓகேங்களா? இந்த க, ச, த, ப, இந்த 4 எழுத்துக்களுக்குள்ளே தான் வரும். இங்கே இத்து வந்திருக்கு. ஓகேங்களா? அதுவும் ஏன் இங்கே இத்து வருது அப்படின்னா இங்கே ஒரு முதல்ல இருக்கக்கூடிய சொல், இது நம்ம என்ன சொல்லுவோம்? நிலைமொழின்னு சொல்லுவோம். இது 2வது வரக்கூடிய சொல், இது வருமொழின்னு சொல்லுவோம். ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, நம்ம இலக்கணத்துக்குள்ளே நம்ம ரொம்ப டெப்த்தாக போவேனா இந்த முதல்ல இருக்கக்கூடிய சொல்லோட 2வது இருக்கக்கூடிய சொல் சேரும் பொழுது அதில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு எழுத்து இருக்குல்ல, அந்த எழுத்தோட இனமான எழுத்து தான் வரும். சொல்லப்போனால் இங்கே தூண் வரதுனால இது தா வரிசையில் தாத்தா தீத்தி தூ தூன்னு அந்த தாவரசியில் வருதா, அதனால் இத்து வருது. சேரும் பொழுது சட்டை துணி. ஓகேங்களா? இன்னொரு இது பாருங்க, அ சிறுவன் இருக்கு, இங்கே சி இருக்கு, சா வரிசை சா சா சிசின்னு வந்திருக்கு. அதனால் இங்கே இச்சு சேர்த்து அச்சிறுவன் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு.
இவ்வளோ தான். கீழே ஒரு டேபிளர் காலம் வந்து கொடுத்துருக்கோம். கொஸ்டினில் இந்த எழுத்துக்களையோ இந்த சொல்லையோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம ஏற்கனவே பார்த்த இந்த இக்கு, இச்சு, இத்து, இப்பு, ஓகேங்களா, அந்த காச தாப்ப எங்கே நமக்கு தேவையோ இதை நம்ம வந்து கொடுத்துடணும். ஓகேங்களா. கொஷின் எப்படி கேட்பாங்க? மொத்தம் 3 மாடல் இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். முதல் மாடல் என்ன அப்படின்னா, இந்த சந்திப்பிலேயே இந்த இக்கு, இச்சு, இத்து, இப்போ பேஸ் பண்ணி தான் இருக்குது அப்படிங்கிறது இப்போ நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த முதல் மாடல் என்னென்னா, எங்கே இந்த இக்கு, இச்சு, இத்து, இப்பு வரணுமோ கொஷின் அதை கொடுத்துருக்க மாட்டாங்க. கொடுக்காம அது சரியாக என்ன அப்படிங்கிற மாதிரி கொஷின்ஸ் வந்து இருக்கும். ரெண்டாவது மாடல், எங்கே இக்கு, இச்சு, இத்துப்பு வரக்கூடாதோ அந்த இடத்துல அவங்களா இக்கு, இச்சு, இத்துப்பு வந்து கொடுத்துட்டு இது சரியாக என்ன அப்படிங்கிறது மாதிரி கொஷின்ஸ் வந்து இருக்கும். 4 ஆப்ஷன் அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். மூணாவது மாடல் ரூல்ஸ், இதுக்கான ஒரு சில ரூல்ஸ் இருக்குது, அந்த இலக்கண டேர்ம்ஸில் இருக்கும். ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள், ஓரெழுத்து ஒரு மொழி அப்படிங்கிறது படிச்சிருப்பீங்க. ஓரெழுத்து ஒரு மொழி எங்கெல்லாம் வருதோ அந்த இடத்த எல்லா இடத்துலையும் இந்த வல்லின எழுத்துக்கள் வந்தே தீரும். ஓகேங்களா. ஓரெழுத்து ஒரு மொழி ஒரு எழுத்து இருக்குது, அதோட இன்னொரு சொல்ல வந்து சேர்க்கும் பொழுது கண்டிப்பாக இங்கே இத்து, இச்சு, இத்து, இப்பு வரணும். ஓகேங்களா. அப்போ ஒரு எழுத்து ஒரு மொழியில் இந்த வல்லின எழுத்துக்கள் மிகுந்து வருமா வராதா? கண்டிப்பாக மிகுந்து வரும். ஓகேங்களா. மிகுந்து வரும்னா என்ன அர்த்தம்? கண்டிப்பாக இந்த இடத்துல இந்த வல்லின எழுத்துக்கள் அந்த இக்கு, இச்சு, இத்து, இப்பு ஏதாவது ஒன்று அதுக்கு தகுந்த மாதிரி வந்தே தீரும்னு அர்த்தம். அந்த மாதிரி ரூல்ஸை கேட்பாங்க. அந்த ரூல்ஸுமே கீழே வந்து பார்க்க போகிறோம் என்ன ரூல்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. அதெல்லாம் ஜஸ்ட் வந்து அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ரொம்ப டெப்த்தாக நம்ம வந்து இலக்கண பார்ட்குள்ளே வந்து போக வேணாம். 3 மாடலில் தான் கொஷின் வரும். அதுவும் இந்த சந்திப்பிலையை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு வந்து சந்தேகம் இருக்குது. நிறைய கமெண்ட்ஸ்லேயும் வந்து கேட்டிருக்கீங்க சந்திப்பிலையை வந்து டீச் பண்ண சொல்லி. சந்திப்பிலையை பொறுத்த வரைக்கும் மொத்தம் இந்த 6 வல்லெழுத்துக்களில் 2 எழுத்து இட்டும் இரும் விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய காச தாப்ப அதில் இருக்கக்கூடிய மெய் எழுத்துக்கள் இக்கு, இச்சு, இத்து, இப்பு இதோட முடிஞ்சது சந்திப்பிலை. ஓகேங்களா. இந்த டேபிளர் காலத்தை பாருங்க. டேபிளர் காலத்தில் கொடுத்துருக்கிறது அ, இ, உ இதெல்லாம் என்ன எழுத்து? சுட்டு எழுத்துன்னு சொல்லுவோமா? ஓகேங்களா. இலக்கண எழுத்துல சுட்டு எழுத்துன்னு சொல்லுவோம். அ, இ, உ வந்தாலே அது கூட வரக்கூடிய வார்த்தைகளுக்கு சொல்லுக்கு தகுந்த மாதிரி இந்த வல்லெழுத்துக்கள் வரும். வல்லெழுத்துக்கள்னா என்ன? இக்கு, இச்சு, இத்து, இப்பு. ஓகேங்களா. இப்போ இது பாருங்க, அ அப்படிங்கிறது வார்த்தை எழுத்து தான் இங்கே வந்து வார்த்தை ஆக்ட் ஆகும். ஓகேங்களா. ஸோ வார்த்தை அ, பையன் வந்து சேருது. பையன் அப்படிங்கிறது பாவரிசையில் இப்பு வரணும். அப்போ அ, இ இல்லைன்னா உ வந்தாலே இந்த வரக்கூடிய அந்த சொல்லுக்கு தகுந்த மாதிரி இந்த வல்லெழுத்துக்கள் வரும். இங்கே பாருங்க, அ பையன் சேருது அப்பையன், உ பக்கம் வந்து சேருது உப்பக்கம். இது வந்து செய்யுள் வழக்கு. ஓகேங்களா. இ செடி சேருது இச்செடி. இச்செடினா என்ன? இந்த செடி அப்படின்னு நம்ம சுட்டி காட்டுறோம் பார்த்தீங்களா. ஆக்சுவலாக ஏன் ஆ, இ, ஊங்கிறது சுட்டெழுத்துன்னு சொல்கிறோம் அப்படின்னா சுட்டி காட்டுறது. அது, அவன், அந்த பையன், அப்பையன். ஓகேங்களா. இச்செடி. ஓகேங்களா. இந்த அதுவுக்கும் இதுவுக்கும் இடையில, அதுங்கிறது கொஞ்சம் தூரமாக இருக்குது, இதுங்கிறது கிட்டக்க நம்ம சொல்லுவோம். அதுக்கு இடையில இருக்கிறது வந்து அது அப்படிங்கிறது கொஞ்சம் டிஸ்டன்ஸு, இது அப்படிங்கிறது கிட்டக்க இருக்கிறது. அதுக்கு இடையில உதுன்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா நடுவில் இருக்கிறது. இது வந்து நம்ம ஸ்கூல் புக்லேயே இருக்குது. இது ஆக்சுவலாக வந்து இது செய்யுள் வழக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதான் இங்கே செய்யுள் வழக்கு அப்படிங்கிறது இருக்குது. அது இது மட்டும் தான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். உது அப்படிங்கிறது வந்து நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை. ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது ஏ அப்படிங்கிற அந்த எழுத்து வந்தாலும் கண்டிப்பாக அது வரக்கூடிய அந்த வருமொழி எழுத்தை பொறுத்து இங்கே திசைன்னு வந்திருக்கு. அப்போ என்ன வந்திருக்கும்? கண்டிப்பாக இத்து வரணும். ஓகேங்களா. அப்போ எத்திசை. அடுத்தது அங்கு, இங்கு, எங்கு, அப்படி, இப்படி, எப்படி இது எது வந்தாலும் வல்லெழுத்துக்கள், வல்லின எழுத்துக்கள், வல்லின மெய் எழுத்துக்கள் வந்தே தீரும். இன்னொரு சொல்ல வந்து சேர்க்கும் பொழுது அங்கு ப்ளஸ் சென்றான், அங்கு சென்றான், இச்சு வந்திருக்கு பாருங்க. எங்கு ப்ளஸ் போனான், எங்கு போனான். அப்படி ப்ளஸ் கூறினான், அப்படி கூறினான். ஏன் இச்சு வந்திருக்குன்னா இங்கே சே வந்திருக்கனால இச்சு, இங்கே போ பாவரிசைனால இப்பு, இங்கே கு காவரிசைனால இக்கு. ஓகேங்களா. அந்த, இந்த, எந்த
இந்த வார்த்தைகள் வந்தாலும் கண்டிப்பாக வல்லின எழுத்துக்கள் வரும். அந்த குருவி, அந்த குருவி, இந்த சிறுமி, இந்த சிறுமி, எந்த பள்ளி, எந்த பள்ளி. அதுக்கு அடுத்தது இனி தனி. இந்த டேபிளர் காலம் மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க, இதுதான் முக்கியம். ரொம்ப குழப்பிக்க வேணாம், இலக்கண டேர்ம்ஸ் எடுத்து குழப்பிக்க வேணாம். இனி தனி அப்படின்னு வந்தாலே அங்கே இந்த வல்லின எழுத்துக்கள் வரும். இனி காண்போம், தனி சிறப்பு. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, மிக அப்படிங்கிறது வந்தாலே கண்டிப்பாக அந்த இடத்துல வல்லின மெய் எழுத்துக்கள் வரும். மிக பெரியவர், மிக பெரியவர். அடுத்தது அரை, பாதி, 8, 10. இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வல்லின எழுத்துக்கள் வரும். அரை காசு, அரை காசு, பாதி ப்ளஸ் சோறு, பாதி சோறு, 8 ப்ளஸ் தொகை, 8 தொகை, 10 ப்ளஸ் பாட்டு, 10 பாட்டு. அடுத்தது இந்த மூணாவது ஒரு மாடல் சொன்னோம் பார்த்தீங்களா, டேர்ம்ஸு. ஓரெழுத்து ஒரு மொழி. ஓரெழுத்து ஒரு மொழியில் எல்லாத்துலேயும் வல்லின எழுத்துக்கள் வரும். தீ பிடித்தது, அப்போ தீ பிடித்ததுன்னு சொல்லணும். பூப்பந்தல், பூப்பந்தல், தீச்சுடர், தீச்சுடர். ஆனால் இந்த க, ச, த, ப இது மட்டும்தான் வந்துக்கிட்டே இருக்கும். திசை பெயர். திசை பெயர் என்ன? கிழக்கு, வடக்கு, மேற்கு, தெற்கு. இந்த மாதிரி திசைகள் வந்தாலே அந்த இடத்துல இந்த இக்கு, இச்சு, இத்து, இப்பு அதுக்கு தகுந்த மாதிரி வரும். கிழக்கு பகுதினா கிழக்கு பகுதி, வடக்கு பக்கம், வடக்கு பக்கம். அடுத்தது முன்னர் பின்னர். இந்த வார்த்தைகளை நீங்கள் பார்த்துட்டாலே கண்டிப்பாக வல்லின எழுத்துக்கள் வரும். முன்னர்ச்சை, பின்னர் கூறு, முன்னர்ச்சை அப்படிங்கிறது இதெல்லாம் டவுட்டாக இருக்கும் நமக்கு. இந்த ரூல் இல்லை தெரியல அப்படின்னா நமக்கு டவுட்டாக இருக்கும். முன்னர்ச்சையும் தான் வந்திருக்கும், இந்த இடத்துல இச்சு வருமா வராதாங்கிறது டவுட்டாக இருக்கும். ஓகேங்களா? சில இதெல்லாம் நம்ம சொல்லும் போதே இந்த இடத்துல வல்லின எழுத்துக்கள் வருமா என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும் சந்திப்பிழையில். சில இடத்துக்கு இந்த முன்னர் பின்னர்லாம் நம்ம பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மறக்காது. மற்றை இதுக்கும் கண்டிப்பாக நீக்கி சித்துப்பு கண்டிப்பாக வரும். அடுத்தது பாருங்க, ஆங்கு, ஈங்கு, யாங்கு. கண்டிப்பாக அதுக்கு வரும். ஆங்கு, ஆங்கு சென்றான், ஈங்கு கொடுத்தான், யாங்கு சென்றாய். அடுத்தது அவ்வகை, இவ்வகை, எவ்வகை, அத்துணை, இத்துணை, எத்துணை. எல்லாத்துக்கும் வல்லினம் வரும். அடுத்தது மரம், சட்டம், மரச்சட்டம், வட்டம் ப்ளஸ் பாறை, வட்டப்பாறை. இந்த மரச்சட்டம், வட்டப்பாறை இந்த வார்த்தையை மட்டும் கவனிங்களேன். மரம் அப்படிங்கிற இந்த முதல்ல இருக்கக்கூடிய இந்த வார்த்தை எதில் முடிஞ்சிருக்கு? இம்ல முடிஞ்சிருக்கா? வட்டம் அப்படிங்கிற இந்த வார்த்தையும் இம்ல முடிஞ்சிருக்கா? இந்த மாதிரி இம்ல ஒரு எழுத்து முடியுது. ஒரு 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 வார்த்தை இல்லை ஒரு சொல் இருக்கு, அதில் கடைசி எழுத்து இம்மு அப்படி வச்சுக்கோம். கடைசி எழுத்து அப்படி இம்முல இருந்து இன்னொரு வார்த்தையை நம்ம சேர்க்குறோம், உள்ளே கொண்டு வந்து சேர்க்கும் போது அது கண்டிப்பாக இந்த கசட தபர. ஓகேங்களா? அதில் முக்கியமாக க, ச, த, ப இந்த வார்த்தைகள், இந்த எழுத்துக்கள் வரக்கூடிய வார்த்தையில் மொதல் எழுத்தாக வந்ததுன்னா இந்த இம் கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா? இம் கேன்சல் ஆகி வரக்கூடிய வார்த்தையோட முதல் எழுத்துக்கான வல்லெழுத்துக்கள் வந்துடும். சொல்லப்போனால் வட்டம், பாறை அப்படின்னு இருந்தது. இது சேரும் போது இந்த இம் கேன்சல் ஆகி வட்டப்பாறை அப்படின்னு ஆயிருக்கு. அதே போல தான் மர சட்டம், மரச்சட்டம். ஓகேங்களா? மரம் சட்டம் அப்படி இருந்தது, இது கேன்சல் ஆகி மரச்சட்டம் வந்துருக்கு. இது ஆக்சுவலாக ஒரு ரூல். ஓகேங்களா? இது தெரிஞ்சுக்கோங்க. மற்றதெல்லாம் நம்ம இந்த அவ்வகை, இவ்வகை இதெல்லாமே நம்ம ஆங்கியங்கெல்லாம் இது வந்தாலே இது அப்படிங்கிறது நம்ம கொடுத்தாச்சு. ஓகேங்களா? இந்த திசை பெயர் வந்தாலும், ஒரு எழுத்து ஒரு மொழி வந்தாலோ, மிக இந்த வினா எழுத்துக்களில் ஏ ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? வினா எழுத்துக்களில் ஏ இது சுட்டெழுத்து ஆ, இ, ஊ. அப்புறம் அங்கு, இங்கு, எங்கு இதெல்லாம் நீங்கள் இந்த டேபிளர் காலத்தில் உள்ளதை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க, மைண்டில் ஏற்றிக்கோங்க. இதுதான். ஓகேங்களா? ஆனால் இந்த கடைசியில் கொடுத்தது மரம் சட்டம் அப்படிங்கிறது என்ன ரூல்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு மறக்காதுல்ல. ஸோ அதனால் நம்ம இங்கே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டேன். அடுத்து பாருங்கள், இந்த மாதிரி நெகட்டிவ் சொல். ஓகேங்களா? அரியா, தீரா, மீளா, திருந்தா இந்த மாதிரிலாம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். தீரா துன்பம், தீரா காதல், மீளா துயரம்,
இந்த மாதிரி ஓகேங்களா ஒரு சொல் இருக்குது. இந்த சொல் வந்து முழுமையை அடைஞ்சிருக்காது ஓகேங்களா. அந்த கடைசியில் இருக்கக்கூடிய அந்த எழுத்து வந்து இல்லாமல் இருக்கும். முழுமை அடையாமல் ஒரு நெகட்டிவ் சொல்லாக இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். இது மாதிரி வர எல்லாத்துக்கும் வல்லின எழுத்துக்கள் வரும். அறியா பிள்ளை, அறியா பிள்ளை, தீரா துன்பம், மீளா துயரம், திருந்தா பையன், திருந்தாத பையன். ஆக்சுவலாக எப்படி இருந்திருக்கணும் திருந்தா அப்படின்னா திருந்தாத, திருந்தாத ஓகேங்களா. செல்லா காசுன்னு இருக்கு, செல்லா காசுன்னு சொல்லுவோம். அப்போ செல்லாத காசு, அதை என்ன சொல்கிறான் செல்லா காசு. அப்போ செல்லா இக்கு காசு. அப்போ இது நேர்மறை சொல் கிடையாதுல்ல, எதிர்மறை சொல், நெகட்டிவ் வேர்டு ஓகேங்களா. நேர்மறை சொல் கிடையாது. அறிந்து அப்படிங்கிறது நேர்மறையாக சொல்கிறது, அறியா அப்படிங்கிறது நெகட்டிவ் ஃபார்மில் சொல்கிறது, நேர்மறை சொல். இந்த கடைசியில் இருக்கிற எழுத்து இங்கே செல்லாதங்கிறதுல வந்து என்னாச்சுன்னா இந்த தா இல்லாமல் இருக்குது. திருந்தாத அப்படிங்கிறதுல இந்த தா வந்து இல்லாமல் இருக்குது. மீளாத அப்படிங்கிறதுல இந்த தா இல்லாமல் இருக்குது. தீராத, அறியாத எல்லாத்துலேயும் இந்த தா வந்து இல்லாமல் இருக்குது. இந்த மாதிரி ஒரு சொல் இருக்குது, இந்த கடைசியில் இருக்கிற எழுத்து மட்டும் இல்லாமல் இருந்து ஓகேங்களா இன்னொரு சொல் அதோட சேருது அப்படின்னா அது எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வல்லின எழுத்துக்கள், அதாவது இக்கு இச்சு இத்து இப்பு வரும். இதை இலக்கண நெறிப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ஈறு கட்ட எதிர்மறை பெயரெச்சம். ஈறு கெட்டன்னா என்ன, இந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய கடைசி எழுத்து ஈறு அது கெட்டு போச்சு. எதிர்மறை, இது எதிர்மறையான சொல்லா, எதிர்மறை பெயரெச்சம். ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்ச எல்லாத்துலேயும் உங்களுக்கு இந்த வல்லின எழுத்துக்கள் மிகுந்து வரும். இந்த சொல்ல பாருங்களேன். அடுத்தது கொக்கு, கூன்னு முடிஞ்சிருக்கா. அடுத்தது பெற்று, ரூ முடிஞ்சிருக்கு. விற்று, ரூ முடிஞ்சிருக்கு. இப்போ இந்த குசுடு துப்புரு, கு சு டு து பு ரு, இந்த மாதிரி முடியுது எழுத்துக்கள் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வார்த்தையை சேரும் போது இந்த இக்கு இச்சு இத்து இப்பு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்க்குற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. இப்போ கொக்கு ப்ளஸ் கால், கொக்கு கால், இக்கு வந்திருக்கா. பெற்று கொண்டான், இக்கு வந்திருக்கா. விற்று சென்றான், இச்சு வந்திருக்கா. அவ்வளோதான். இதை இலக்கண டேர்ம்ஸில் நம்ம என்ன சொல்லுவோம், வன்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லுவோம். அது தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆனால் இந்த டேபிளர் காலம் தான் முக்கியம் ஓகேங்களா. ஏன்னா அதை மனசில் பதிய வச்சுக்க முடியல அப்படின்னா இந்த மாதிரி வரக்கூடிய சொல்லில் கு சு டு து பு ரு ஏதாவது முடிஞ்சதுன்னா வரக்கூடிய சொல்லில் கண்டிப்பாக வந்து இங்கே இக்கு இச்சு இத்து இப்பு வந்தே தீரும், வல்லினம் மிகுந்தே தீரும்னு அர்த்தம் ஓகேங்களா. அடுத்து பாருங்க, அகர இகர ஈற்று வினையச்சங்களுடன் வல்லினம் மிகும் அப்படிங்கிறது மாதிரி சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா. ஒன்றுமே இல்லை. இப்போ ஓடி போனார்னு இருக்குது, ஓடி ப்ளஸ் போனார்னு இருக்குது. ஓடி அப்படின்னு இருக்கிறது இந்த டீ எப்படி பிரிக்கலாம், இட்டு ப்ளஸ் ஈன்னு பிரிக்கலாமா. அப்போ இங்கே என்னது இகரம் வந்திருக்கு. இருப்பதாக அப்படின்னு சொல்லி இருக்குன்னா இந்த தாக அந்த கேவை மட்டும் எப்படி பிரிக்கலாம், இக்கு ப்ளஸ் ஆன்னு பிரிக்கலாம். என அப்படிங்கிறது இந்த நேரம் எப்படி பிரிக்கலாம், இன் ப்ளஸ் ஆன் பிரிக்கலாம் ஓகேங்களா. இந்த மாதிரி இது அகரம் வந்திருக்கா, அடுத்தது இகரம் வந்திருக்கா. இங்கே இந்த இடத்துல இகரம் வந்திருக்கு, மற்ற எல்லாத்துலேயும் வந்து அகரம் வந்திருக்கு. இதுதான் அகர இகர ஈற்றுன்னு அர்த்தம். இந்த மாதிரி நிலைமொழி முதல்ல இருக்கக்கூடிய சொல்லுல அகரமோ இகரமோ வந்து கடைசி எழுத்து வந்து அந்த வரக்கூடிய சொல் இருக்குல்ல, அந்த போனாரா இருக்கட்டும், கூரா இருக்கட்டும், கேட்டானா இருக்கட்டும், இதுல வல்லின எழுத்துக்கள், அதாவது பா வரிசை போ வந்திருக்கு, இங்க கா வரிசை கூறு வந்திருக்கு, இதுவும் கா வரிசை கேட்டான் வந்திருக்கு. இந்த மாதிரி இங்கே வர இதில் வந்து வல்லின எழுத்துக்கள் வந்தால் கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து இப்பு அதுக்கு தகுந்த மாதிரி ஓகேங்களா இந்த இச்சு இக்கு இச்சு இப்பு இத்து வரும் அப்படிங்கிறது ரூல் ஓகேங்களா. அதனால தான் இங்கே அகர ஈற்று வினை அப்படிங்கிறதுலாம் ரொம்ப பெருசாக எடுத்துக்க வேண்டாம். இருக்கக்கூடிய எழுத்துல கடைசி எழுத்தை பாருங்க, அகரமோ இகரமோ இருந்ததுன்னா வரக்கூடிய எழுத்துல வந்து காச தாப்ப அதோட ரிலேட்டிவ்ஸ் அப்படியே வச்சுக்கலாம். இது வந்து போங்கிறது பாவோட ரிலேட்டிவ்னு வச்சுக்கலாம். பா பா பி பி போ போ அது மாதிரி வந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல இக்கோ இச்சோ இத்தோ இப்போ
இந்த வரக்கூடிய எழுத்துக்கு தகுந்த மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ அதான் முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? நம்ம ரூலும் சொல்லிடுறோம். அந்த அகர இகர ஈற்று வினையச்சங்கள்னால் புரியாது. அகர இகர ஈற்று வினையச்சங்கள்னு எடுத்துக்கிட்டு போனாலும் மறந்துடும். ஸோ அதனால் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க என்னங்கிறத. ஓகேங்களா? அடுத்தது குருவி, நாய், கிளவி, பாம்பு, வண்டி. இது எப்படி எடுத்துக்கலாம்னா அக்ரிணை பொருள். ஓகேங்களா? உயர்திணை அக்ரிணைன்னு இருக்குல்ல, இந்த மாதிரி அக்ரிணை வந்தாலே கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல இக்கு இச்சு இத்து இப்பு வல்லினம் மிகுந்து வரும். குருவி தலை, நாய்க்குட்டி, கிளிக்கூடு, அது பாம்பு தோல், வண்டி சக்கரம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, இரு பெயரொட்டு பண்பு தொகை. இதில் வந்து வல்லினம் மிகுந்து வரும், வல்லெழுத்துக்கள் மிகுந்து வரும் அப்படிங்கிறது ரூல். இந்த இரு பெயரொட்டு பண்பு தொகை அப்படிங்கிறது ரொம்ப குழப்பிக்க வேண்டாம். பொது பெயர் அதுக்கு முன்னாடி சிறப்பு பெயர். ஓகேங்களா? அது என்ன பொது பெயர்? இந்த புறா, தேர்வு, செடி இதெல்லாம் பொது பெயர். அது எப்படி பொது பெயர்னு சொல்கிறோம்? புறாங்கிறது வெள்ளை கலர் புறா இருக்குது, கருப்பு கலர் புறா இருக்குது, மணிப்புறா இருக்குது, ஏதாவது புறாலாம் இருக்குது. ஓகேங்களா? இது மாதிரி தேர்வுங்கிறது டெஸ்ட்டு. அது வந்து தமிழ் டெஸ்ட்டாக இருக்கலாம், மேக்ஸ் டெஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை வந்துட்டு நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அப்போ இதெல்லாம் என்ன பொதுவாக சொல்லக்கூடிய பெயர்கள். செடிங்கிறது ஆயிரக்கணக்கான செடி இருக்குது, ஆனால் பர்டிகுலராக எதுன்னு கிடையாதுல்ல. இதெல்லாம் தான் பொது பெயர். இதுக்கு முன்னாடி அந்த புறாவுக்கு முன்னாடி அது வெண்மையா இல்லை கருமையா இல்லை சாம்பல் நிறமா இந்த மாதிரி மென்ஷன் பண்ணி சொல்கிறோம்ல, இது வந்து சிறப்பு பெயர். அடுத்தது தேர்வுக்கு முன்னாடி அது தமிழ் தேர்வா இல்லை வந்து மேக்ஸ் தேர்வா அப்படிங்கிறது சொல்கிறோம்ல, அது வந்து சிறப்பு பெயர். செடிக்கு முன்னாடி அது என்ன செடிங்கிறது பர்டிகுலராக சொல்கிறோம்ல, இப்படி எடுத்துக்கலாம். சிறப்பு பெயருங்கிறது பர்டிகுலராக இது என்ன அப்படிங்கிறது சொல்கிறோம்ல, அதுதான் சிறப்பு பெயர். அது மாதிரி பொது பெயருக்கு முன்னாடி சிறப்பு பெயர் வந்ததுனாலே அது இரு பெயரொட்டு பண்பு தொகை அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இந்த மாதிரி வர எல்லாத்துக்கும் இந்த வரக்கூடிய சொற்களுக்கு தகுந்த மாதிரி. ஓகேங்களா? இங்கே புறானா இந்த இடத்துல இப்பு வரும், இங்கே தேர்வுனா தே வந்திருக்கு, தா வரிசை, அப்போ இங்கே இத்து வரும். செடி சா வரிசை, இங்கே இச்சு வரும். ஓகேங்களா? அப்போ வெள்ளை புறா, தமிழ் தேர்வு, வெண்டை செடி. முடிஞ்சு போச்சா? அவ்வளோதான், ஈஸி. நெக்ஸ்ட் பாருங்க, உவமை தொகையில் வல்லினம் மிகுந்து வரும். மலர்கண், அது என்ன உவமை தொகை? மலர்கண் அப்படின்னா மலர் மாதிரி இருந்தது, அவன் கண் வந்து பார்க்குறதுக்கு மலர் மாதிரி இருக்குது. மலர் பாதம் அப்படின்னா கால், நம்ம பாதம் அது வந்து மலர் மாதிரி இருக்கு. பிறந்த குழந்தையோட பாதத்தை வந்து ரொம்ப விரும்புவாங்க எல்லாரும். மண்ணிலேயே நடக்காத அந்த பாதம் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஓகேங்களா? மலர் போன்ற பாதம். இந்த போல அப்படிங்கிற ஒரு இதை எடுத்துக்கிட்டு நம்ம வரோம்ல, மலர் மாதிரி, மலர் போல் இருந்தது கண், அதுதான் ஓமை தொகை. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வரக்கூடியது இது கண். ஆக்சுவலாக கண் அது மலர் மாதிரி இருந்தது அப்படிங்கிறதுக்கு அந்த பூவோடு சேர்த்து சொல்கிறாங்கல்ல. பாதம் சாதாரண கால், பாதம் அது மலரோடு சேர்ந்து சொல்கிறாங்கல்ல. இந்த மாதிரி வரக்கூடிய எல்லாத்துக்கும் வல்லெழுத்துக்கள் மிகுந்து வரும். ஓகேங்களா? இந்த இடத்துல இக்கு இங்கே இக்கு இங்கே இப்பு. அடுத்தது சால தவ தட குல உரிச்சொல். ஆக்சுவலாக வந்து பேசினார் அப்படிங்கிறது தான் இங்கே மீனிங். ஓகேங்களா? பசித்தது, சிறிது. ஓகேவா? இது சாலைன்னா என்ன, மிகுதியாக ரொம்ப அதிகமாக பேசினார்ப்பா, சாலை பேசினார். ஆக்சுவலாக மிகுதியாக பேசுகிறது அப்படிங்கிறத விட சாலை சிறந்ததுன்னு சொல்கிறத சாலை சிறந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்குது, அதாவது சந்தோஷமாக சொல்கிறோம். பேசினார், மிகுதியாகி பேசினார்னா ரொம்ப அதிகமாக பேசினார் அப்படிங்கிறத விட சாலை பேசினார்னா அது சொல்லும் போதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது போது தான் அந்த சாலை பேசினார்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து உரிச்சொல். இந்த மாதிரி சாலை தவ அதெல்லாம் வந்து மனசில் வச்சுக்க வேண்டாம். சாலை தவ தட குல இந்த மாதிரி வந்தாலே அந்த இடத்துல வந்து இக்கோ இச்சோ இத்தோ இப்போ வரும். அடுத்தது இந்த நிலா கணா, இது பாருங்களேன், முதல் எழுத்து வந்து குறிலா, இந்த மாதிரி தனி குறில். நீ மட்டும், நீ நிலாவை எப்படி 2 எழுத்து தான் இருக்குது, நீ இருக்குது, லா இருக்குது. இந்த மாதிரி ஒரு தனி குறில் வந்து அதுக்கு பக்கத்தில் வரக்கூடிய அந்த எழுத்து நெடிலா வந்து அதுவும் ஆணு முடிஞ்சா. ஓகேங்களா? இல் ப்ளஸ் ஆ தான் வந்து லா. ஓகேங்களா? இந்த மாதிரி ஆணு வந்தாலே தனி குறியில கூட வரக்கூடிய அந்த எழுத்து
நெடிலா வந்து அதுவும் சவுண்டில் வந்தாலே அந்த இடத்துல இக்கோ இச்சோ இத்தோ இப்போ வரும், அவ்வளோதான். நிலாசோறு நிலாச்சோறு, கனா கண்டேன் கனா கண்டேன், முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் பாருங்கள், உருவகத்தில் வல்லினம் மிகும், வல்லெழுத்துக்கள் மிகும். உருவகம் அப்படின்னா என்ன? எக்ஸாம்பிள் பாருங்கள், கருணை கடல், அரபிக் கடல் இருக்குது, இந்திய கடல் இருக்குது, வங்காள விரிகுடா இருக்குது, இந்த மாதிரி பசிபிக் பெருங்கடல் இருக்குது. கருணை கடல்னு எதுவும் இருக்கா? இல்லை. அது மாதிரி உண்மை இல்லாத ஒரு விஷயத்த ரொம்ப அப்படியே எக்ஸாகரிகேட் பண்ணி சொல்லி அது மூலியமாக ஒரு பொருளை விளக்கிறது அப்படிங்கிறது தான் உருவகம். ஓகேங்களா? உருவகம் அப்படின்னா என்னென்னா உண்மையே இருக்காது, உண்மையே இல்லாத ஒரு விஷயத்த ரொம்ப எக்ஸாகரிகேட் பண்ணி பெருமையாக அப்படி சொல்லி அது மூலியமாக ஒரு பொருளை விளக்கிறது அப்படிங்கிறது உருவகம். ஓகேங்களா? இங்கே கருணை கடல் அப்படிங்கிறது கடல் நமக்கு தெரியும். கருணை கடல்னா என்ன? ஒருத்தவங்க வந்து ஒரு மேலே ஒருத்தர் ஒரு கடவுளே இருக்கார், கருணையாக வந்து இருப்பார், இல்லைனா வந்து ரொம்ப கருணையாக இருப்பாங்க, ஒரு பெரியவர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, எல்லாத்தையும் வந்து கருணை பார்வையில் பார்க்குறாரு, ரொம்ப அன்பாக இருப்பார் அப்படின்னா கடல் ரொம்ப பெருசு, அவர் கருணையாக தான் இருக்கார், ஆனால் கடல் ரொம்ப பெருசு, கடல் அளவுக்கு கருணையாக இருக்கார் அப்படின்னு சொல்கிறது வேற, ஒரு கருணை கடல் அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா? பசிங்கிறது நார்மல். ஓகேங்களா? ஆனால் பசியை நோயோடு சேர்த்து பசிப்பினின்னு சொல்கிறோம்ல, அது வந்து என்ன? உருவகம். கனி தெரியும், நம்ம சாப்பிட்ற பழம் எல்லாமே கனின்னு சொல்லுவோம். பிள்ளை குழந்தைகளை சொல்லுவோம், பிள்ளை கனி அப்படின்னு இருக்கா? குழந்தையவே வந்து பிறந்த குழந்தைய வந்து பிள்ளை கனி அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா? உண்மை இல்லாத ஒரு விஷயத்த சொல்லி அது மூலயமா ஒரு பொருளை விளக்கிறது தான் வந்து உருவகம்னு பார்த்தாச்சு. இந்த மாதிரி வர எல்லாத்துக்கும் வல்லெழுத்து மிகும். இப்போ கருணை கடல்னா கருணை கடல், பசிப்பினா பசிப்பினி, பசி ப்ளஸ் பினினா பசிப்பினி, பிள்ளை கனினா பிள்ளை கனி. அடுத்தது பண்பு தொகை. அடுத்தது பண்பு தொகை. பண்பு தொகையிலையும் வல்லெழுத்துக்கள் மிகுந்து வரும். இங்கே பட்டு தான், ஆனால் அது என்ன, அதோட பண்பு என்ன? பச்சை கலரில் இருக்கா, பச்சை பட்டு, அப்போ இங்கே இப்பு வருது. அடுத்தது கிளி, என்ன கிளி? பச்சை கிளி, இக்கு வருது. ஓகேங்களா? அவ்வளோதான். பண்பு தொகையிலையும் வந்து இந்த வல்லெழுத்துக்கள் மிகுந்து வரும். அடுத்து பாருங்க, 2, 3, 4, 5, 7 வேற்றுமை உருபு பயனும் உடன் தொக்க தொகையில் வல்லெழுத்து மிகும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஐயாளுக்கும் இன்னது கண்ணுன்னு இருக்கு. ஓகேங்களா? ஐ ஆல் கு இன் அது கண். ஓகேங்களா? இந்த ஐயாளுக்கு இன்னது கண் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய ஒரு சொல், அதாவது நிலைமொழி. ஓகேங்களா? எப்பவுமே 1, 2 அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. நிலைமொழிங்கிறது 1, வரக்கூடிய மொழி அப்படிங்கிறது 2. இந்த நிலைமொழியோட இந்த இறுதி எழுத்து பாருங்க, கூல முடிஞ்சிருக்கா, ஐயில் முடிஞ்சிருக்கா, இல்லை ஆளில் முடிஞ்சிருக்கா. அப்படி முடிஞ்சதுன்னா அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஐயாளுக்கும் இன்னது கண் அப்படிங்கிறது இதில் வரும். 2, 3, 4, 5, 7 வேற்றுமை உடன் பயனும் உடன் தொக்கத்தொகைன்னு சொல்லி எடுத்துக்கும். ஐயாளுக்கும் இன்னது கண் அப்படிங்கிற ஏதாவது ஒரு இதில் வந்து நம்பர் 1ல் இருக்கக்கூடிய அந்த வார்த்தையோட இறுதி எழுத்து முடிஞ்சுது, அதாவது நிலைமொழியோட இறுதி எழுத்து முடிஞ்சுது அப்படின்னா வருமொழியில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வல்லெழுத்து மிகும். ஓகேங்களா? இதுதான் விஷயம். இங்கே ஐயாளுக்கு இன்னது கண் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இதோட பேர் தான் வந்து 2, 3, 4, 5, 7 வேற்றுமை தொகை அப்படிங்கிறது வரும். ஓகேங்களா? இங்கே ஐயாளுக்கு இன்னது கண் நம்ம சொன்னோம். ஐங்கிறது 2ஆம் வேற்றுமை உருபு, ஆளுங்கிறது 3, கூங்கிறது 4, இன் அப்படிங்கிறது 5, அது அப்படிங்கிறது 6ஆம் வேற்றுமை. இங்கே நம்ம மென்ஷன் பண்ணல 6ல். ஓகேங்களா? ரூல் வந்து கிடையாது. கண், ஐ ஆல் கு இன், அடுத்தது கண் வந்துடும். ஓகேங்களா? ஐயாளுக்கு இன்னது கண் அப்படிங்கிறது இந்த ஃப்ளோவில் சொல்லி அது நான் சேர்த்து சொல்லிட்டேன். இது ஆக்சுவலாக வந்து 6ஆம் வேற்றுமை உருபு, இதை விட்டுருங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, ட ர ஒற்று இரட்டிக்கும் உயிர்நெடில் தொடர் குற்றியரங்களின் பின்வரும் வல்லினம் மிகும். இது வந்து தெரிஞ்சுக்கோங்க ரூல். ஆனால் அது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஆடு ப்ளஸ் பட்டின்னு இருக்கு. ஓகேவா? அது வந்து எப்படி எழுதலாம்? ஆடு இப்பு பட்டி அப்படின்னு வராது. என்ன ஆகும்னா ஆட்டுப்பட்டி அப்படின்னு எழுதுறோம். இந்த மாதிரி ஆடுங்கிறது என்னவா மாறுது? ஆட்டுன்னு மாறுதுல்ல. ஓகேங்களா? அதே மாதிரி நாடு ப்ளஸ் பற்று அப்படிங்கிறது நாட்டுப்பற்றுன்னு நம்ம சொல்லுவோம். இந்த 2க்கு முன்னாடி ஒரு மெய்யெழுத்து வருதா, நாட்டுப்பற்றுன்னு வருதா. ஸோ இந்த மாதிரி மாறுறதுக்கு பேர் தான் டேர ஒற்று இரட்டிக்கும் உயிர்நெடில் தொடர். ஓகேங்களா?
ஸோ அப்போ ஆட்டுப்பட்டின்னு வருதா, அப்போ அந்த இடத்துல வந்து என்ன வரும்னா இப்போ வந்துடும். இங்கே நாடுங்கிறது நாட்டு மாறி பட்டுன்னு வரப்ப இந்த இடத்துல நடுவில் வந்து இப்போ வந்துடும். ஸோ அதுதான் ஓகேங்களா, அவ்வளோதான். அடுத்தது முற்றியலுகரத்தின் பின் வல்லினம் மிகும் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. தனி குழியில் இருக்குது, இது வந்து நிலைமொழி ஓகேங்களா. 1 இது 2 நம்ம எடுத்துப்போம். தனி குறில் இருக்குது, தனி குறிலோட சேர்ந்து வரக்கூடிய எழுத்து அப்படிங்கிறது தூ வந்திருக்கு. அந்த தூ என்ன, இத்து ப்ளஸ் ஊன்னு பிரிக்கலாமா, அதுதான் தூவு. தனி குறிலோட சேர்ந்து வரக்கூடிய எழுத்து வல்லின உகரம் வந்து சேர்ந்து வந்திருக்கு ஓகேங்களா. இந்த மாதிரி வரக்கூடிய சொற்கள் எல்லாத்துக்கும் அடுத்தது வறுமொழியில் வர சொல்லுக்கு கண்டிப்பாக வந்து வல்லெழுத்து மிகும். ஸோ அவ்வளோதான் ரூல். அடுத்தது இந்த நேராக இந்த எக்ஸாம்பிள் பாருங்களேன். கறி குழம்பு நம்ம சொல்லும் போதே கறி குழம்பு, பலாச்சுளை, வழித்தடம் அப்படிங்கிறது சொல்லும் போதே தெரிஞ்சிடும் ஓகேங்களா. இதில் நம்ம ரூல் அப்படிங்கிறத எடுத்துக்க வேணாம். அப்படியே இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரூலுங்கிறது நிலைமொழியோட அந்த கடைசி ஈற்று எழுத்து பாருங்களேன். ஸோ அது வந்து உயிர் ஈற்று. ஈற்று என்ன முடியுதுன்னா இர் ப்ளஸ் இ ஓகேங்களா. இங்கே வந்து இல் ப்ளஸ் ஆ உயிர் ஈற்றாக வந்து முடியுது. ஸோ இந்த மாதிரி முடிகிற எல்லா சொல்லுக்குமே வறுமொழியில் வந்து கண்டிப்பாக வந்து வல்லெழுத்து மிகுந்ததாக வரும். கறிக்குழம்பு, பலாச்சுளை, வழித்தடம். அடுத்தது அன்றி இன்றி. எங்கே அன்றி இன்றி பார்த்தாலே என்ன பண்ணிடலாம், அந்த வல்லின எழுத்துக்கள் சேர்த்து தான் வரும், வறுமொழியோடு சேர்ந்து வரும் ஓகேங்களா. அடுத்தது திரு, நடு, முழு, விழு, பொது, அணு இந்த மாதிரி என்ன வந்தாலும் சரி அது கூட வரக்கூடிய சொற்களுக்கு முன்னாடி வல்லெழுத்துக்கள் போட்டு தான். திருக்குறள், முழு பேச்சு, பொது பணி, நடுத்தரு, விழுப்பேரு ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலது மட்டும் நம்ம ரூல்ஸ் வந்து கொடுத்துருப்போம் ஓகேங்களா. நம்ம கொடுக்கலாம், ஸ்கூல் புக்கில் இருக்கிறது அப்படியே எடுத்து உங்களுக்கு புரியாது அப்படிங்கிறதுக்காக. இது ஆக்சுவலாக வந்து 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய நியூ புக் ப்ளஸ் ஓல்டு புக்கில் இருக்கக்கூடியது. இந்த ரூல்ஸை மட்டும் பிரித்து எடுத்துருக்குறோம். இதெல்லாம் நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்க வேண்டியது தான். ஆ, இ, உ, அடுத்தது ஏ, அங்கு, இங்கு, எங்கு, அப்படி, இப்படி, எப்படி, அந்த, இந்த, எந்த, இனி, தனி, மிக, அரை, பாதி, 8, 10, ஓரெழுத்து ஒரு மொழி அப்படிங்கிறது நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதனால் கண்டிப்பாக அது வந்து மறக்காது. அடுத்தது கிழக்கு, வடக்குன்னு திசை பெயர், முன்னர், பின்னர், மற்ற, மற்றை, ஆங்கு, ஈங்கு, யாங்கு, அவ்வகை, இவ்வகை, எவ்வகை, அத்துணை, இத்துணை, எத்தனை. அடுத்தது வந்து இந்த மரம், வட்டம், அந்த இம்மு நம்ம சொன்னோம்ல அது. அதுக்கடுத்தது அரியா, இந்த நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஓகேங்களா, எதிர்மறை சொல். அரியா, தீரா, மீளா, திருந்தா இதெல்லாம் சொல்லி பார்க்கும் போதே தெரியும் நமக்கு. அரியா காதல், அரியா வயது, அரியா காதல், அரியா பிள்ளை, தீரா காதல், தீரா துன்பம் இதெல்லாம் சொல்லி பார்க்கும்போது தெரியும். அடுத்தது கொக்கு, பெற்று, விற்று, அடுத்தது அகர இகர ஈற்று இந்த மாதிரி வர்றது ஓகேங்களா. இது கொஞ்சம் ரூல் மாதிரி வருது, இதை வந்து பார்த்துக்கோங்க. ரூல்னு எடுத்துக்கிட்டால் இது 1. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இருபெயரொட்டு பன்முமணி, சிறப்பு பெயர், பொது பெயர் ஓகேங்களா. இது வந்து 2. அடுத்தது உவமை தொகை, இது வந்து 3. சால, தவ, தட இதெல்லாம் வந்து மனப்பாடம் பண்ணிக்கலாம். அடுத்தது நிலாகணா. அடுத்தது உருவகம், இது வந்து 4. பண்பு தொகை 1 5, இது 1 6. அடுத்தது இது 1 7. முற்றியலுகரம் இது 1 8. அடுத்தது இது 1 9. முடிஞ்சு போச்சு ஓகேங்களா. 9 தான் வந்து இலக்கண ரூல் படி வருது. அது ஈஸியாக வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், படித்து தெரிஞ்சுக்கலாம். மற்றதெல்லாம் வந்து இந்த அன்றி இன்றிலாம் பார்த்தாலே நம்ம வந்து கண்டிப்பாக வந்து வல்லெழுத்துக்கள் மிகுந்து வருங்கிறது நமக்கு தெரிஞ்சு வச்சுருக்கணும். இந்த இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சந்திப்பிழையில் அந்த இக்கு, இச்சு, இத்து, இப்புங்கிறது எங்கெல்லாம் வரும் அப்படிங்கிறதுக்கு பார்த்தோம். இனிமேல் பார்க்க போகிறோம் எங்கெல்லாம் வரக்கூடாது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். கடைசியில் அந்த ரூல்ஸுமே எடுத்து ஒரு தடவை நம்ம தனியாக அந்த வீடியோக்கு கீழே நான் கொடுத்துருப்பேன் ஓகேங்களா. அதையும் வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த ரூல்ஸை கொடுத்து கொஷின் கேட்டாலும் நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஓகேங்களா. இதுவரை நம்ம பார்த்தது எங்கெல்லாம் வல்லெழுத்துக்கள் மிகுந்து வரும். அந்த இக்கு, இச்சு, இத்து, இப்பு 2 தமிழ் வார்த்தையை சொல்ல சேர்க்கும் பொழுது நடுவில் வரக்கூடியது நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது எங்கெல்லாம் வரக்கூடாது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது வல்லினம் மிகா இடங்கள் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். இதில் அந்த வல்லினம் மிகுந்த இடங்கள், மிகும் இடங்கள் எங்கெல்லாம் இந்த வல்லெழுத்துக்கள் மிகுந்து வருமோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. அதை பார்த்துக்கிட்டாலே போதும். அதில் இல்லாததுக்கு கண்டிப்பாக வந்து மிகுந்து வராது ஓகேங்களா. ஸோ 2த்தையும் போட்டு குழப்பிக்காமல் வல்லினம் மிகும் இடங்களை தெளிவாக திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னாலே வல்லினம் மிகா இடங்கள் அப்படிங்கிறது நமக்கே புரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தா ஈஸியாக இருக்கும். அது, இது, அவை, இவை எங்கெல்லாம் வந்து வருதோ ஓகேங்களா. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இக்கோ, இச்சோ, இத்தோ, இப்போ வராது ஓகேங்களா. அது ப்ளஸ் கூடை, அது கூடை, இது ப்ளஸ் சட்டி, இது சட்டி. அப்புறம் வினா எழுத்துக்கள்
ஆ ஏ ஓ. ஓகேங்களா, ஏ அப்படிங்கிற அந்த எழுத்துக்கு கண்டிப்பாக வல்லெழுத்துக்கள் மிகுந்து வரும். ஓகேங்களா, இங்கே ஆ ஏ ஓ கண்டிப்பாக வந்து வல்லெழுத்துக்கள் வராது. எக்ஸாம்பிள் பாருங்க, அவனா ப்ளஸ் சென்றான், அவனா சென்றான். இந்த கடைசியில் உள்ள அந்த எழுத்து தான் வந்து நமக்கு குறிக்கும். ஓகேங்களா, ஆ சவுண்டில் முடியுது. இங்கே பாருங்க, அவனோ ஓ சவுண்டில் முடியுது. அவனோ ப்ளஸ் பேசினான், அவனோ பேசினான். ஸோ இந்த இடத்துல வந்து வல்லெழுத்துக்கள் மிகுந்து வராது. அடுத்தது பாருங்க, மூன்றாம் ஆறாம் வேற்றுமை உருபு. மூன்றாம் வேற்றுமை உருபு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஆள், ஆண், ஓடு, ஒடு. அதுக்கு அடுத்தது ஆறாம் வேற்றுமை உருபு அப்படிங்கிறது அது, ஆது, அ. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி முடியறது. ஆள், ஆண், ஓடு, ஒடு. அதே போல் அது, ஆது, அ. இதோடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வல்லெழுத்துக்கள் மிகுந்து வராது. அண்ணனோடு போ, அண்ணனோடு போ. பூவோடு சேர்ந்த, பூவோடு சேர்ந்த. கபிலரோடு பரணர், கபிலரோடு பரணர். ஸோ இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓடு அப்படின்னு முடியுது. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி வந்து விகுதிகள் வந்து முடிகிற இடத்துல கண்டிப்பாக இந்த இக்கோ, இச்சோ, இத்தோ, இப்போ வராது. நெக்ஸ்ட் பாருங்க, விழித்தொடர். விழித்தொடர்னா என்ன? ஒருத்தரை நம்ம கூப்பிடுறது, பேரை சொல்லியோ ஒரு உறவு முறையோ சொல்லியோ நம்ம கூப்பிடுறோம் அப்படின்னா கூப்பிடுறப்ப பயன்படுத்தக்கூடிய தொடர் தான் விழித்தொடர். ஓகேங்களா, இங்கே மகளே தா, மகளே தா, இந்த இடத்துல வந்து வல்லெழுத்துக்கள் வராது. முருகா கேள், முருகா கேள், இங்கே வந்து வல்லெழுத்து வராது. கண்ணா சொல், கண்ணா சொல். இல்லைனா அம்மா வா அப்படின்னு நம்ம கூப்பிட்றதுல அந்த இடத்துல வல்லெழுத்துக்கள் வராது. அதுதான் வந்து விழித்தொடர். அதுக்கு அடுத்தது வினையச்ச தொடர். ஓகேங்களா, வினையச்சம் அப்படிங்கிறது இந்த ஊ வெகுதியில் வந்து ஊ சவுண்டு வர்றது எல்லாமே மேக்ஸிமம் வினையச்சம் தான். அதில் வந்து கண்டிப்பாக வந்து இந்த வல்லெழுத்துக்கள் வராது. வந்து தந்தான், செய்து பார்த்தான், இங்கெல்லாம் வந்து வல்லெழுத்துக்கள் மிகுந்து வரக்கூடாது. அதே போல் பெயரச்சத்துலேயும், பெயரச்சம் அப்படிங்கிறது ஆ சவுண்டில் வெகுதியில் வந்து முடியும். வந்த அப்படிங்கிறது இத்து ப்ளஸ் ஆன் முடியுதா, அப்போ ஆ சவுண்டில் முடியுது. வந்த பையன், சுட்ட பழம், ஓடாத குதிரை, செய்யாத குற்றம், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வல்லெழுத்துக்கள் மிகுந்து வரக்கூடாது. இதில் இது வந்து குறிப்பு பெயரெச்சம்னு வரும், இது வந்து எதிர்மறை பெயரெச்சம். ஓகேங்களா, இதுவே ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம், ஈறு கெட்டுப்போன எதிர்மறை பெயரெச்சத்துக்கு வல்லினம் மிகுந்து வரும். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தோம், வல்லினம் மிகுந்து வர்றதில் வந்து பார்த்தோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எதிர்மறை பெயரெச்சம் அப்படிங்கிறதுல கண்டிப்பாக வந்து வல்லெழுத்துக்கள் மிகுந்து வராது. அதே போல் பெயரெச்சத்தில் வந்து வராது. ஓகேங்களா, பெயரெச்சத்தில் இது வந்து குறிப்பு பெயரெச்சம் ரெண்டும், இது வந்து எதிர்மறை பெயரெச்சம். இங்கே ஓடாதன்னு நம்ம கொடுத்துருக்குறோம், செய்யாதன்னு கொடுத்துருக்குறோம். ஓகேங்களா, அங்கே அறியாத பிள்ளை அப்படின்னா இங்கே வந்து கண்டிப்பாக வந்து என்ன வரக்கூடாது, வல்லெழுத்துக்கள் மிகுந்து வரக்கூடாது. அதே அறியா பிள்ளை அப்படின்னு வந்ததுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வல்லெழுத்துக்கள் மிகுந்து வரணும். வித்தியாசத்தை பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது படி என்று முடியும் வினையச்சத்தில். எங்கெல்லாம் வினையச்சத்தில் படின்னு முடியுதோ, படின்னு முடியுதோ, ஓகேங்களா, நிலைமொழி. ஸோ இந்த முதல்ல இருக்கக்கூடிய இந்த சொல்லில் படின்னு எங்கெல்லாம் முடியுதோ அது கூட வந்து எந்த சொற்களை சேர்த்தாலும் அங்கே கண்டிப்பாக வந்து வல்லெழுத்துக்கள் மிகுந்து வராது. வரும்படி சொன்னார், பெரும்படி கூறினார். ஓகேங்களா, அடுத்தது வியங்கோல் வினைமுற்று. வியங்கோல் வினைமுற்று அப்படிங்கிறது முதல்ல என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. வியங்கோல் வினைமுற்று அப்படிங்கிறது என்ன? வாழ்த்தல், வைதல், வேண்டல், விதித்தல், இந்த மாதிரி பொருளில் பயன்படுத்தக்கூடிய வினைமுற்று. ஓகேங்களா, வியங்கோல் அப்படிங்கிறது வாழ்கன்னு சொல்கிறது, இல்லைன்னா திட்டுறது, இந்த மாதிரி உள்ளது. ஓகேங்களா, வாழ்க தமிழ், வருக தலைவா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வல்லெழுத்துக்கள் மிகுந்து வரக்கூடாது. அதுக்கப்புறம் 8, 10 மேலே நம்ம கொடுத்துருப்போம். இங்கெல்லாம் வல்லெழுத்துக்கள் மிகுந்து வருங்கிறதுல மேலே நம்ம பார்க்கும்போது 8, 10க்கு கொடுத்துருப்போம். இங்கே 8, 10 தவிர பிற எண்ணு பெயர்களுடன் என்னென்னா 1, 1 இல்லைன்னா 3, 4, 10 பக்கம் அப்படின்னு சொல்லும் போது இத்து வருதா, 10 பக்கம், 10 பக்கம் அப்படின்னு சொல்லும் போது இந்த இடத்துல இப்போ வருது பாருங்க. இதுவே 8 பக்கம் சொன்னாலும் இப்போ வரும். 3 பக்கம் அப்படின்னு சொல்லும் போது அதே தான் சொல்கிறேன். எக்ஸாம்பிள்
3 பக்கம் அப்படின்னா இந்த இடத்துல கண்டிப்பாக வந்து வல்லெழுத்துக்கள் வராது. இதான் ரூல். இப்போ 8 10க்கு மட்டும்தான் வல்லெழுத்துக்கள் வரும், மற்ற எண்ணுக்கு வரவே வராது. ஒரு புத்தகம் 3 கோடி வரல பாருங்க. அதே போல் இது அன்று இன்று என்று ஆவது அடா அடி இந்த மாதிரி வார்த்தைகளுக்கும் கண்டிப்பாக வல்லெழுத்துக்கள் மிகுந்து வராது. அன்று சொன்னார் என்று தருவார். ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது உம்மை தொகை. உம்மை தொகை அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. ஓகேங்களா. 2 சொற்களுக்கு இடையில் அந்த அப்படிங்கிற அந்த இடைச்சொல் வந்து மறைஞ்சு வரும். ஸோ இலக்கணம் நம்ம டெப்த்தாக போல் ஜஸ்ட் இது என்னன்னு சொல்லிட்டு போனால் தான் உங்களுக்கு வந்து தெரிஞ்சவங்களுக்கு ரீகால் பண்ணுறது மாதிரி இருக்கும், தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறது. ஓகேங்களா. அது என்ன மறைஞ்சு வருது. வெற்றிலை பாக்குன்னு சொல்லும் போது அங்கே வெற்றிலையும் பாக்கும், தாய் தந்தை, தாயும் தந்தையும், செடியும் கொடியும். ஓகேங்களா. ஸோ அப்போ அந்த அப்படிங்கிறது மறைஞ்சு வருது. தாய் தந்தை, வெற்றிலை பாக்கு, செடி கொடி, இதெல்லாம் ரொம்ப ஈஸி. இதுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக என்ன வராது, அந்த வல்லெழுத்துக்கள் மிகுந்து வரக்கூடாது. வினைத்தொகை அப்படிங்கிறது 3 காலங்களையும் குறிக்கும் சொற்கள். இதுக்கு இங்கே சுடுகாடுன்னு வந்து கொடுத்துருக்குறாங்க. இது எப்போவுமே நம்ம காலங்காலமாக எடுத்துக்கிற எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ஊறுகாய். ஓகேங்களா. ஊறும் காய், ஊறுகின்ற காய், ஊறின காய், இந்த மாதிரி முக்காலத்துலேயும் வந்து வரும். ஓகேங்களா. ஸோ இது மாதிரி உள்ளதில் எல்லாமே வினைத்தொகை. ஓகேங்களா. இந்த 3 காலங்களையும் குறிக்கக்கூடிய வார்த்தைகள் இதுக்குமே வந்து வல்லெழுத்துக்கள் மிகுந்து வராது. அதுக்கப்புறம் இங்கே ஒரு லிஸ்ட்டே இருக்குது பாருங்கள். அவ்வளவு, இவ்வளவு, எவ்வளவு, அத்தனை, இத்தனை, எத்தனை, மேலே அத்துணை, எத்துணைன்னு வரும். அதுக்கெல்லாம் வந்து வல்லெழுத்து மிகுந்து வரும். இங்கே அத்தனை, இத்தனை, எத்தனை, அவ்வாறு, இவ்வாறு, எவ்வாறு, அத்தகைய, இத்தகைய, எத்தகைய, அப்போதைய, இப்போதைய, எப்போதைய, அப்படிப்பட்ட, இப்படிப்பட்ட, எப்படிப்பட்ட, நேற்றைய, இன்றைய, நாளைய, இது எல்லாத்துக்கும் வல்லெழுத்துக்கள் மிகுந்து வராது. அவ்வளவு பெரியது, அவ்வளவு பெரியது, அத்தனை சிறியது, எத்தனை காக்கைகள். ஓகேங்களா. அடுத்தது 3 5 6ஆம் வேற்றுமை தொடர்கள், அதுக்கும் வந்து வல்லின எழுத்துக்கள் மிகுந்து வராது. இந்த 3 5 6ஆம் வேற்றுமை தொடர் அப்படிங்கிறது ஆக்சுவலாக 3ஆம் வேற்றுமை அப்படிங்கிறது செய்யப்படும் பொருள். செய்யப்படும் பொருள் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. மரத்திலிருந்து விழுந்த பழம். ஓகேங்களா. மரத்திலிருந்து மரத்திலிருந்து விழுந்த பழம் அப்படிங்கிறது 3ஆம் வேற்றுமை. ஓகேங்களா. ஸோ இதோட உருபு வந்து ஆள். 5ஆம் வேற்றுமை அப்படிங்கிறது பிரிப்பு வேற்றுமை. ஓகேங்களா. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நம்ம வீட்டிலிருந்து புறப்பட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது 6ஆம் வேற்றுமை அப்படிங்கிறது உடைமை வேற்றுமை. அவன் வீடு அப்படிங்கிறது சொல்லலாம். இங்கே குரங்கினது குட்டி, இது வந்து உடைமை, குரங்கோட குட்டி. ஸோ இதெல்லாம் வந்து 6ஆம் வேற்றுமை தொடர். என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இது பார்க்கும்போது நமக்கு மரத்திலிருந்து பரி அப்படிங்கிறது நமக்கு இப்போ சொல்லும் போதே வந்து ஆக்சுவலாக வந்து அந்த சந்தி இக்கோ, இச்சோ, இத்தோ, இப்போ வந்து வராது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். குறுகினது குட்டி அப்படிங்கிறது சொல்லும் போதே தெரியும். ஓகேங்களா. ஸோ தமிழ் கரெக்டாக எழுத படிக்க பேச தெரிஞ்சிருந்தாலே இது வந்து ஈஸியாக மார்க் வாங்கிடலாம். ஜஸ்ட்டு வந்து இந்த ரூல் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த 3 5 6ஆம் வேற்றுமை தொடர்னா அதோட உருபு அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆல், இன், அதே தான் திரும்ப வரும். ரொம்ப டெப்த்தாலாம் போக வேண்டியதில்லை. ஜஸ்ட் என்னங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. அதே போல் 2ஆம் 3ஆம் 4ஆம் வேற்றுமை தொகை, தமிழ் படி, கைத்தட்டு, இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வல்லினம் மிகாது. அதுக்கு அடுத்தது நிலைமொழி உயர்திணையாய் அமையும் தொடரில் வல்லினம் மிகாது. ஓகேங்களா. நம்ம அக்ரிணை வந்ததுன்னா வந்து வல்லினம் மிகும் அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம். அதோட கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும். ஓகேங்களா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிலைமொழி உயர்திணையாய் வரும் பொழுது இங்கே தலைவி அப்படிங்கிறது நிலைமொழி உயர்திணை, தொண்டர் அப்படிங்கிறது நிலைமொழி உயர்திணை. இங்கெல்லாம் வந்து வல்லெழுத்துக்கள் மிகுந்து வராது. தலைவி கூற்று, தொண்டர் படை. அதுக்கு அடுத்தது உரு, நனி, கடி, இதெல்லாம் என்ன உரிச்சொற்கள். ஓகேங்களா. ஏற்கனவே நம்ம என்ன பார்த்தோம், சால, தவ, தட, குழ, இதெல்லாம் வந்து வல்லினம் மிகுந்து வரும் அப்படின்னு பார்த்தோம். அதை தவிர இருக்கக்கூடிய உரிச்சொற்கள் உரு, நனி, கடி, இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வல்லின எழுத்துக்கள் வந்து மிகுந்து வராது. ஓகேங்களா. உரு பொருள், நனி தின்றான், கடி காவல். ஓகேங்களா. பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அடுக்கு தொடர், இரட்டை கிளவி. அடுக்கு தொடர் அப்படிங்கிறது பாம்புங்கிறது, இரட்டை கிளவிங்கிறது
சல கடை கடை, ஓகேங்களா, அடுக்கு தொடர். இது வந்து பாருங்களா அடுக்கு தொடர். இது எல்லாத்துக்கும் வந்துட்டு வல்லினம்லாம் மிகுந்து வராது. அடுத்தது கல் என்னும் அக்ரிணை பன்மை விகுதி சேரும்போது, ஓகேங்களா, கருத்துக்கள், பொருள்கள், வாழ்த்துக்கள், ஓகேங்களா. ஸோ கருத்து அப்படிங்கிறது இந்த கல் விகுதி சேரும்போது அதுக்கு முன்னாடி இக்கு வந்து வராது, ஓகேங்களா. பன்மை விகுதி சேரும்போது இந்த கல்லாம் எங்கே சேருதோ அங்கெல்லாம் வந்து என்ன வராது, அதுக்கு முன்னாடி இக்கெல்லாம் வந்து வராதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஐகார வரிசை உயிர்மை ஓரெழுத்து சொற்களாய் வர அவற்றோடு கல்விகுதி சேரும்போது, ஓகேங்களா. ஐகார வரிசை உயிர்மை ஓரெழுத்து ஒரு மொழியில் வல்லினம் மிகுந்து வரும் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். இங்கே ஐகார வரிசை உயிர்மை ஓரெழுத்து அப்படிங்கிறது ஐகார வரிசை அதில் வரக்கூடிய ஓரெழுத்து சொற்களாய் வரும் பொழுது கல்விகுதி வருது பாருங்க. இந்த இடத்துல வந்து இக்கோ இச்சோ இத்தோ இப்போ கண்டிப்பாக வராது. இந்த கல் வரும்போது கண்டிப்பாக இங்கே இக்கு தான் வரும். ஆனால் இங்கே ஆக்சுவலாக வராதுன்னு வந்து சொல்கிறாங்க. ரூல் வந்து என்ன அப்படின்னா, ஐகார வரிசை உயிர்மை ஓரெழுத்து கை இதெல்லாம் ஐகார வரிசை உயிர்மை ஓரெழுத்து சொற்களாய் வரும்போது இங்கே கல்விகுதி சேரும் போது இந்த இக்கு வந்து வராது அப்படிங்கிறாங்க, ஓகேங்களா. பைகள் கைகள் மட்டும்தான் வரும். அடுத்து வினை சொல்லோடு ஒட்டி வரும் படி என்னும் சொல்லின் பின், ஓகேங்களா. வினை சொல் என்ன வரும், எழுதி பேசிய, அது கூட வந்து பார்த்தீங்கன்னா படி அப்படிங்கிற சொல்லுக்கு பின்னாடி வரும்போது வரும்படி செய், எழுதியபடி செய், பேசியபடி கொடு, இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இக்கோ இச்சோ இத்தப்போ வந்து வராது அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் தான் வந்து ஆக்சுவலாக சந்திப்பிழை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். ஏற்கனவே சொன்னது மாதிரி இக்கு இச்சு இத்து இப்பு இந்த 4 எழுத்து தான். இது என்ன மொழி ஒரு வார்த்தை வருதோ கூட வருதோ ப்ளஸ்ஸுக்கு பக்கத்தில் எது வருதோ ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த எழுத்துக்களை பொறுத்து இக்கு இச்சு இத்து இப்பு வரணும், ஓகேங்களா. ரூல் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. நம்ம வல்லினம் மிகும் எழுத்துக்களில் கிட்டத்தட்ட வந்து என்னென்ன ரூல் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். சில எழுத்துக்கள், அதாவது இந்த அது இது அவை இவை, இது நம்ம மனப்பாடம் பண்ணிக்கலாம். ஆ ஏ ஓ இதை மனப்பாடம் பண்ணிக்கலாம். இந்த 3ஆம் 6ஆம் வேற்றுமை உருபு அப்படிங்கிறது இது ரூல், இது நோட் பண்ணிக்கோங்க. 3ஆம் 6ஆம் வேற்றுமை உருபுகளில் வல்லினம் மிகாதுன்னு எழுதி வச்சுக்கோங்க. அப்புறம் விழி தொடரில் மிகாதுன்னு எழுதி வச்சுக்கோங்க. வினையச்ச தொடரில் மிகாதுன்னு எழுதி வச்சுக்கோங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, பெயரச்சத்தில் வல்லினம் மிகுந்து வரும் அப்படிங்கிறது கொஷினாக கொடுத்து அதுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து கேட்பாங்க, ஓகேங்களா. ஆக்சுவலாக வந்து இந்த இலக்கண டேர்ம்ஸை கொடுத்து கொஷினாக கேட்குறது நம்ம 3வது மாடல் அப்படிங்கிறது பார்த்தோம். முதல் மாடல் என்ன, எங்கெல்லாம் வந்து இந்த வல்லெழுத்துக்கள் மிகுந்து வருமோ அங்கே கொடுக்காம கொஷின் கேட்குறது, எங்கெல்லாம் வந்து மிகுந்து வராதோ அதை கொடுத்து கொஷின் வந்து கேட்குறது. இன்னொன்று இந்த இலக்கண டேர்ம்ஸை கொடுத்து கேட்குறது. வியங்கோல் வினைமுற்று தொடரில் வல்லினம் மிகுந்து வரும் வராது அப்படிங்கிற மாதிரி கொடுத்து கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க, ஓகேங்களா. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். 8 10 தவிர என்ன பெயர், இது ரொம்ப முக்கியம், இது மறக்காது. இது மாதிரி வரும்போது இது சம்மந்தமான இது வந்து நம்ம வல்லெழுத்துக்கள் மிகுந்து வர்றது மேலே பார்த்தோம்ல, அதோட நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்குவீங்க. அடுத்தது அன்று இன்று என்று இதுன்னு மனசில் ஏற்றிக்கலாம். அடுத்தது இங்கே டேர்ம்ஸ்ன்னு பார்த்தா இலக்கண டேர்ம்ஸு உண்மை தொகை, வினை தொகை, அடுத்தது 3 5 6ஆம் வேற்றுமை, 2ஆம் 3ஆம் 4ஆம் வேற்றுமை, நிலைமொழி உயர்தனையாய் வரும் பொழுது அப்படின்னா நிலைமொழி உயர்தனையாய் வரும் தொடரில் அப்படின்னா இது மனப்பாடம் பண்ணிட்டு இருக்க வேண்டியது கிடையாது. நிலைமொழிங்கிறது நம்ம என்ன சொல்லியிருந்தோம், முதல்ல இருக்கக்கூடிய அந்த சொல் அது வந்து உயர்திணையாய் பிரித்து பாருங்கள். நிலைமொழிங்கிறது ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய வார்த்தை, உயர்தினைனா உயர்தினை சொல்ல போட்டு அந்த மாதிரி தொடரை போட்டு நம்ம எக்ஸாம்பிள் சொல்லி பார்க்கணும். எக்ஸாம்பிள் கொஷினாக இதை கேட்டாங்க, ஓகேங்களா. அதுக்கு 4 ஆப்ஷனும் கொடுத்துருக்குறாங்க. அப்படிங்கும் போது இது கரெக்டாக என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம மனசுலேயே வந்து டீகோட் பண்ணி பார்க்கணும். ஸோ நிலைமொழிங்கும் போது ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தையை ஒரு உயர்தினைனா லிவிங் திங்ஸ், ஓகேங்களா. ஸோ அதோட வார்த்தையை போட்டு நம்ம சேர்த்து பார்க்கணும். சேர்த்து பார்க்கும்போது அது வருதா என்னன்னு நமக்கு தெரிஞ்சிடும், ஓகேங்களா. இது ஒரு சொல்ல என்னென்னலாம் இல்லைன்னு நம்ம சொல்லிட்டோம். எது இருக்கோ அதுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்கோம். உரு நனி கடி இதுக்கு மட்டும் வந்து வல்லெழுத்துக்கள் மிகுந்து வராது. அப்புறம் அடுக்கு தொடர் இரட்டை கிளவி கண்டிப்பாக வல்லெழுத்துக்கள் மிகுந்து வராது. இதெல்லாம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இவ்வளோதான் இந்த டேபிளர் காலத்தை நீங்கள் இந்த டேபிளர் காலம் 1 இருந்தால் போதும். நம்ம தெளிவாக வந்து கொடுத்தாச்சு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஓல்டு புக்கு ப்ளஸ் நியூ புக்கு எதையுமே நம்ம மிஸ் பண்ணல.
ஒரு ஓல்டு புக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வல்லினம் மிகுந்த எழுத்துக்கள் மிகாத எழுத்துக்கள்லாம் 10 தான் கொடுத்துருப்பாங்க. நியூ புக்கில் அதில் இல்லாத ஒரு சில கொடுத்துருப்பாங்க. அப்படியே சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 29-30 நம்ம எடுத்திருக்கோம். இதை தாண்டி உங்களுக்கு கொஷின் வரப்போகிறதில்ல. இதை நீங்கள் படிச்சிட்டாலே போதும், மேக்ஸிமம் மார்க் உங்களால் எடுத்துட முடியும். ஸோ திரும்ப பாருங்கள். அதுலேயும் வல்லினம் மிகும் எழுத்துக்கள் எங்கெல்லாம் அந்த இக்கு இச்சு இத்து இப்பு வல்லெழுத்துக்கள் மிகுந்து வருமோ அந்த ரூல்ஸை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டாலே ஒன்று தெரிஞ்சுக்கிட்டால் போதும், இன்னொரு இடத்துல வராதுங்கிறது உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். திஸ் இஸ் விஜய் ஃப்ரம் துருவம் அகாடமி.